ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் பிபிஎலோட எல்லா மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையாக வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஎலோட 29வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டரும் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:45 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வந்து எவ்வளோ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கிறத ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 10 பார்த்தீங்கன்னா 1-2 காம்பினேஷன், அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். சூரியனும் சந்திரனும் சேர்றப்போ கேதுவை சேர்ந்தவங்களுக்கும் சுக்கிரனை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இருக்கும். செவ்வாயை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸாக வந்து இருக்கும், ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு ஹரிக்கேன்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் ஓவன் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து மேத்யூ வேர்டு அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சாய்வு பார்த்தீங்கன்னா 20+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பென் மெக்டர்மாட் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. என் சௌத்ரி பார்த்தீங்கன்னா 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அவர் வந்து 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. கிறிஸ் ஜோர்டன் பார்த்தீங்கன்னா 3+ விக்கெட் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் ஒரு 3+ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருந்தோம். அன்றைக்கி மேட்ச்சில் அவர் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து வந்தார். இந்த மேட்ச்லேயும் கிறிஸ் ஜோர்டன் வந்து அதே அளவுக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நாதன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ரேலி மெரிடத் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பில்லி ஸ்டாங்க்லி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து சலம் கேல் அவரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹரிக்கேன்ஸில் வந்து யாருக்கு வந்து எப்படி வந்து இருக்குன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தண்டரில் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கல டேவிட் வார்னர் அவர் பார்த்தீங்கன்னா 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. கோன் ஸ்டார்ஸ் வந்து பிளேயிங்கில் ஒன்று வந்தார்னா அவரும் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. மேத்யூ கில்ஸு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சாம் பில்லிங்ஸு அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்டு அவர் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஆலிவர் டேவிஸ் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிறிஸ் கிரீன் அவர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து டேனியல் கிறிஸ்டின் 2+ விக்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து டாம் ஆண்டர்ஸும் 2+ விக்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து லாக்கி பர்கசன் 2 விக்கெட் அடிக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து வெஸ்ஸாகர் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ 2 டீமையும் சேர்த்து யார் யாருக்கு எப்படி இருக்கும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி வந்து பார்க்கையில் மிச்சல் ஓவன், பென் மெக்டர்மாட், என் சௌத்ரி, கிறிஸ் ஜார்டன், ரியலி மெரிடத், பில்லி ஸ்டாங்க்லி, டபிள்யூ சலம் கேல், கோன் ஸ்டார்ஸ், ரூதர்ஃபோர்டு, டேனியல் கிறிஸ்டின், டாம் ஆண்ட்ரூஸ், லாக்கி பர்கசன், வெஸ்ஸாகர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் கிறிஸ் ஜார்டன், லாக்கி பர்கசன், என் சௌத்ரி இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.